இந்த கேமரா கேமரா காமிங்க போட்டுறேன். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு 4-5 வாய் எடுத்தேன். ஒரு 5வது வாயில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமிச்சோன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா பார்த்துட்டு அப்படியே. பல்லாவரத்துல இருந்த ஒரு அசைவ உணவு கடையில வாடிக்கையாளர் ஒருவர் கண்ணாடி துண்டு இருந்த உணவு சாப்பிட்டதால அவர் மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை மடிப்பாக்கத்தை சேர்ந்த சைமன் அப்படின்ற இளைஞருக்கு 27 வயசாவது. இவர் ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வராரு. இதுல இரவு நேரத்துல பல்லாவரத்துல இருந்த ஒரு பிரபல உணவகத்துல அசைவ உணவு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அப்போ கண்ணாடி துண்டு மாதிரி ஏதோ ஒரு பொருள் இருக்கிறத அவர் உணர்ந்திருக்காரு. இதை தொடர்ந்து அந்த உணவுலயும் ஒரு சின்ன கண்ணாடி துண்டு இருந்ததா சொல்லப்படுது. உடனே இதை பத்தி அசைவ கடையோடைய ஊழியர்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஊழியர் இந்த இளைஞர்கிட்ட இருந்த உணவை உடனே வாங்கி குப்பையில கொட்டினதா சொல்லப்படுது. அதை தொடர்ந்து அந்த இளைஞரையும் மருத்துவ பரிசோதனைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த இளைஞருக்கு மருத்துவ சோதனை செஞ்சதோட ஸ்கேனும் எடுத்ததா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து அந்த ஹோட்டலோட ஊழியர் இதை பெருசு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னதாகவும், இந்த விஷயத்தை பத்தி கடை நிர்வாகத்துக்கிட்ட கேட்டுப்போ பதில் அளிக்க மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சிக்கன் பிரியாணி கேட்டிருந்தா இல்லைன்னா மட்டன் பிரியாணிக்கு நான் ஒரு 210 பே பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு அந்த பிளேட் வாங்கிட்டு வந்து உட்காந்துருந்தேன். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு 4-5 வாய் எடுத்தேன். ஒரு 5வது வாயில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கண்ணாடி கல்கண்டு மாதிரி இந்த பாட்டில் பீஸ் இருந்தது. அதை நான் தெரியாமல் சேர்த்து கடிச்சு சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டோன்னே அதில் தூள் உள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தால் காமிச்சோன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் பார்த்துட்டு அப்படியே குப்பையில் மூடிட்டார். எனக்கு உள்ளே போயிடுமாட்டு நான் போயிட்டு வாயை கழுவிட்டு வந்துட்டு இவங்ககிட்ட பேச முடியும்னு சொல்லிட்டு போய் கை கழுவிட்டு வந்துட்டு இவங்ககிட்ட பேசுகிறேன். ஃபஸ்ட்டு மேனேஜர்கிட்ட காட்டணும், இஷ்யூ எதுவுமே காட்டாமல் நீங்கள் பாட்டு மூடிட்டீங்க, என்ன ப்ராப்ளம், என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னதுக்கப்புறம் வாங்க இது வந்து தனியாக பேசிக்கலாம். இங்கே தனியாக பேசுறதுக்கு ஒன்றுமே நான் பாட்டில் கடிச்சிட்டு உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்கன்னு நேரம் இங்கே லக்ஷ்மி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு போயிடணும். நார்மல் ஒன்றும் இஷ்யூலாம் இல்லைப்பா, பட் இது தூள் தான், பட் வேறு ஏதாவது இஷ்யூனா நம்ம உள்ள வரைக்கும் இன்டீரியர் செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பலாம்னா இருந்தேன். அவங்க ஓனர்கிட்ட மட்டும் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓனருக்கு கால் பண்ணி கொடுங்க அப்படின்னா ஓனர் நம்பர் கொடுத்தாங்க. பேசினேன் அவர்கிட்ட. அவரும் நேரில் வந்தார். நேரில் பேசினேன். என்ன சொன்னார், என்னப்பா பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த மாதிரி இருந்தது தூளை வந்து நான் கண்ணாடி பீஸை கடிச்சிட்டேன். இப்போ நான் இங்கிருந்து வெளியே போகிறேன். வெளியே போகிற வழியில் எனக்கு ஏதாவது சுச்சுவேஷன் ஆகிடுச்சு, இல்லை நாளைக்கு இல்லை 2-3 நாள் கழிச்சு எனக்கு ஏதாவது அந்த பாட்டில் பீஸ்னால எனக்கு ஏதாவது ஃபால்ட்டு வந்ததுன்னா யார் நான் பொறுப்பேற்றுப்பா. எனக்கு இப்போ ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு எந்த இஷ்யூ இல்லாமல் நான் இதுமாதிரி வீட்டுக்கு போவேன். இது மட்டும் தான் கேட்டேன். அப்படி உன்னால் முடியாது, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதி கொடுங்க. நான் எனக்கு ஒரு 3-4 நாள் கழிச்சு எனக்கு ஏதாவது இஷ்யூ வந்தால் கூட நீங்கள் பொறுப்பேற்றுப்பீங்க. நான் அதுக்கப்புறம் எதுவும் கேட்கல. அவரும் என்னால் முடியாது, முடிஞ்சா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிப்போம் அப்படின்னு. நான் டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு பில்லு போடாமல் தான் டேரெக்டாக இங்கே ரிசிப்ட்டும் போடாமல் தான் டேரெக்டாக கூப்பிட்டு. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் கேட்கும்போது ரிசிப்ட் எனக்கு தரல. என்னுடைய அட்வொகேட் ஒரு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க அட்வொகேட் ப்ரொசீஜர் ஒன்று சொன்னாங்க, ப்ரோட்டோகால். அது ஃபாலோ பண்ணிவிட்டு ஆக்சிடென்டல் இன்ஜுரி சர்டிஃபிகேட் போட்டு கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் போலீஸுக்கு கால் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்காக போயிருக்கேன். உங்கள் பேர் என்னப்பா? என்னோட நேம் சைமன். வாடிக்கையாளர்கள் சாப்பிடுற உணவுல இப்படி ஒரு பொருள் இருந்தது பெரும் பரபரப்பான நிலையில பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு.